Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 12th-க்காகவும் 10th-க்காகவும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது உங்களுக்கும் வந்து மேக்ஸ் எக்ஸாமோ இல்லை வந்து எந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் நம்மளோட நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் 1 வேர்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, தேர்ட் ஒன்னோடுக்கு ஏ, ஃபோர்த் ஒன்னோடுக்கு சி, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு பி, சரியா? சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு ஏ, செவன்த்துக்கு வந்து சி, எயித்துக்கு வந்து அதாவது சி, நைன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, 10th-க்கு வந்து டி, 11th-க்கு சி, 12th-க்கு ஏ, 13க்கு பி, 14க்கு சி, 15க்கு சி, 16க்கு சி, 17க்கு ஏ, 18க்கு பி, 19க்கு பி. சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதில் ஏதாவது தவறுதலாக ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. 20வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்ததில் தான் நிறைய என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. செகண்ட் 2 மார்க் செகண்ட் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் 2 மார்க்கும் செகண்ட் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்த் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 26th வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம ஃபைன் பண்ணோம். இது வந்து நமக்கு 5th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th நமக்கு 5th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 28th வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 6th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 29th கொஸ்டின் வந்து அக்யூட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி 6th ஸ்டெப்லேருந்து கேட்டாங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கூட. சரியா? அதனால் தெளிவாக பார்த்துருங்க. 30வது கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 31, 32 ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 33 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? எக்ஸைஸ் சம்மில் இருக்கக்கூடிய கொஸ்டின். 33வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 34வது கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். டிஸ்கஸ் தி ரியல் அண்ட் நேச்சர் ஆஃப் தி ரூட். சரியா? ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 35வது கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 4th ஸ்டெப்லேருந்து. 36வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 5th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 37வது கொஸ்டினும் 5th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின். சரியா? 6th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 6th ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க. 40th கொஸ்டின் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேருந்து கேட்டிருக்காங்க கம்பல்சரி. ஓகே, இப்போ 7 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்தோம். சரியா? அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் 5 மார்க் என்னாச்சு பார்த்தா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் 12th நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.